புகைப்பழக்கம் யாருக்கு? பொதுவா புகை போதை அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கு 2 கிரகங்கள் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா வருவாங்க. சனி, ராகு. சரிங்களா? அதுலயும் மெயினா சனி தான். அவர் உங்களுடைய லக்னாதிபதியுடன் தொடர்பு கொண்டிருந்தாலோ, சரிங்களா, லக்னத்தில் தொடர்பு கொண்டிருந்தாலோ இல்ல லக்னத்துல இருந்தாலோ, அதே மாதிரி ராசியிலையும் அமர்ந்திருந்தாலோ ராசியை பார்த்திருந்தாலோ, 2ஆம் அதிபதியோட கூடி நின்றிருந்தாலோ, 2ஆம் இடத்தில் இருந்தாலோ உங்களுக்கு புகை பழக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இதுல நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. குரு பார்த்துட்டாரு, சுக்கிரன் பார்த்துட்டாரு, புதன் பார்த்துட்டாரு, வளர்பிறை சந்திரன் பார்த்துட்டாரு அப்படின்னா பலன்கள் சற்று மாறுபடும். சனி நேரடி வலு பெறக்கூடாது ஜாதகத்துல. சரிங்களா? நேரடி வலு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் வலுவாகி லக்னத்துல ஏறி உட்கார்ந்தாருன்னா கடுமையான இந்த போதை பழக்கங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் கொடுப்பாரு. மகர லக்னத்திலேயோ கும்ப லக்னத்திலேயோ சனி லக்னத்திலேயே உட்கார்ந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குரு பார்த்துட்டா இல்ல சுபர்களோட தொடர்புகளால சனியோட விஷயங்கள் புனிதப்படுத்தப்பட்டு சாந்தப்படுத்தப்பட்டு அவருடைய மூர்க்க குணங்கள் எல்லாம் முறுக்கப்பட்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பழக்கங்கள் உங்களுக்கு இருக்காது. ராசியும் லக்னத்தையும் ஒரு சேர பாக்குறாரு, 3ஆம் பார்வையாளர் ராசியை பாக்குறாரு, 10ஆம் பார்வையாளர் லக்னத்தை பாக்குறாருன்னா நிச்சயமா போத பழக்கம் கண்டிப்பா உள்ள ஏறி உட்கார்ந்துக்கணும். சிகரெட் குடிக்கிற தன்மைகள்லாம் நிச்சயமா வந்துடும். இது அந்த தசாபுத்திகளுக்கு ஏத்த மாதிரி வேரி ஆகும். குரு பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த அளவீடுகள் வித்தியாசப்படும். சரிங்களா? குரு பங்கப்படாத குருவா இருக்கணும். 2 பேர் பார்வையிலையும் யார் பார்வை அதிக பலமா இருக்குங்கிறதையும் பார்த்து கணிச்சுக்கிடணும். இதுல நிறைய நுணுக்கங்கள் விதிவிலக்குகள் இருக்கு. சரிங்களா? பௌர்ணமி சந்திரன் பார்த்து சனியை சுபத்துவப்படுத்துறாரா, இந்த பலன்கள் வித்தியாசப்படும். குரு பார்த்து உச்ச குரு பார்த்து சனியை சுபத்துவப்படுத்துறாரா, இந்த பலன்கள் மாறும். இல்ல சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவமா ரொம்ப க்ளோஸா இணையாம சுக்கிரன் கெடாம சனியை சுபத்துவப்படுத்துறாரா, இந்த பலன்கள் மாறும். சரிங்களா? இது மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. சனி நேரடி வலுப்பெறாம இருக்கணும். வலுப்பெறாம அதாவது பாவத்தன்மை அடையாம கடுமையான பாவத்தன்மையை கொடுக்குற அளவுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடாது. ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு ரிஷப லக்ன ஜாதகம். சரிங்களா? 7ல சனி திக் பலம். சரிங்களா? இது சூட்சும பலு இருந்தாலும் கூட ரிஷப லக்னத்துக்கு அவர் ராஜயோகாதிபதி. ஆனாலும் கூட அந்த விருச்சிக வீடு 7ஆம் இடமா வரும். விருச்சிக வீடு அவருக்கு கடும் எரிச்சலை கொடுக்கக்கூடிய இடம். பகைங்கிற மாதிரி அவர் உட்கார்ந்துருப்பாரு. அப்ப அங்க விருச்சிக வீட்டுல உட்கார்ந்தாருன்னா நேர லக்னத்தை பார்ப்பாரு. உங்களுடைய ராசி ரிஷப ராசியாகவும் இருந்து அது லக்னமாகவும் இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, எப்ப இது நடக்கும்? அதை வர புத்தி காலங்கள்ல, தசாபுத்தி காலங்கள்ல ரொம்ப தூக்கலா தெரியும். அந்த மாதிரி நேரங்கள்ல மட்டும் சனி தசை, சனி புத்தி எந்தெந்த திசையெல்லாம் வருதோ அந்த நேரம்லாம் இந்த பழக்கத்துக்கு ஆட்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல குரு பார்த்துட்டாரு அப்படின்னா இந்த பலன்கள் அப்படியே சேஞ்ச் ஆகும். சரிங்களா? எல்லா வீடியோலையும் நான் சொல்றது விதிகளுக்கும் விதி விலக்குகள் நிறைய இருக்கும். சரியா? எனக்கெல்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. எல்லாத்துலயுமே விதி விலக்குகள் சேர்த்தே தான் இருக்கும். சரிங்களா? சரி, இதே அமைப்பு பெண்கள் ஜாதகத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு? பெண்கள் ஜாதகத்துல இருந்தா குணக்கேடுகளான விஷயங்களை செய்ய வைப்பாரு. சூழ்ச்சி, வஞ்சகம், பொறாமை, தனித்திருத்தல், ஒதுங்கியிருத்தல், கெட்ட புத்தி, அடுத்தவனை எப்படி கெடுக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பொறாமப்படுறது, வஞ்சகம். சோ இந்த மாதிரி கெட்ட புத்தியை குணக்கேடுகளை உருவாக்குவார். பொறாம குணத்தை ஏற்படுத்துவார். இது பெண்கள் ஜாதகத்திலையும் இந்த வேலை செய்யும். சூழ்ச்சியோட நடந்துக்கிறது. சரிங்களா? சோம்பேறித்தனத்தை அதிகமா கொடுக்கிறது. சனியோட கெட்ட காரத்துவம்லாம் என்ன? நோய்வாய்ப்பட வைக்கிறது, கடன் பட வைக்கிறது, நொண்ட வைக்கிறது, கால் வலி கொடுக்கிறது, இந்த மாதிரி கொடுப்பாரு. சரிங்களா? இதே ராகு எடுத்துக்கோங்க. ராகு இதே தான். கொஞ்சம் கிட்டத்தட்ட அவருக்கு இவர் சலிச்சவர் இல்ல. சனி ராகு போல் செயல்படுவார், ராகு சனியை போல் செயல்படுவார்.
செவ்வாய் கேது போல் செயல்படுவார், கேது செவ்வாயை போல் செயல்படுவார். சரிங்களா? ராகுவும் இது கொஞ்சம் சற்று குறைத்தவரே அல்ல. இந்த கெடுபல அந்த கெட்ட பழக்கங்களை கொடுக்கறதுக்கு 2 கிரகங்களும் தயங்குவதே இல்லையா அவங்களோட தசாபுத்தி காலங்கள்ல. ஜாதகரை என்னென்ன கெட்ட பழக்கத்துல ஈடுபடுத்தி அவங்கள சிதைக்கிறதுக்கு இந்த 2 கிரகங்களுக்கும் அதுல அவங்க ஸ்பெஷலிஸ்ட் என்னே சொல்லலாம். எனக்கெல்லாம் அப்படி நடக்கலையே சார் உடனே அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. அதுதான் நான் சொல்றேன், பாவத்தன்மை சுபத்தன்மை. ஜாதகத்துல ராகு குருவால பார்க்கப்பட்டிருக்கிறாரு, இல்ல நல்ல சுக்கிரனால பார்க்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா அந்த ராகுவோட தன்மையே மாறிடும். கன்னி மிதுனத்துல எல்லாம் அவர் சுபர்கள் வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த கிரகங்களோட தன்மைகளே மாறிடும். சரிங்களா? அங்க அந்த வீடை கெடுத்து அவங்க புனிதமாகி அந்த தசாபுத்திகள்ல நல்ல பலனை செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ். தேங்க்யூ.